ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திய இசைவாணிங்கிற ஒரு பொண்ணு நார்த் மெட்ராஸ்ல ரஞ்சித்துக்கு குருவா இருந்த ஆம்ஸ்டாங் வந்து அப்ப தமிழக அரசும் அதுக்கு உடன்படுதுன்றீங்க. அவங்க எதிர்கட்சியா நாங்க ஒடுக்கப்பட்டவனா இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் பாரு அப்படின்ற ரேஞ்சிலேயே தான் எல்லா கதையும் வருது. ஜாதியை என்னைக்குமே யாராலையும் அழிக்க முடியாதுங்க. சபரிமலைக்கு பெண்கள் வேணாம் சட்டமெல்லாம் சொல்லல, பாதுகாப்பு கருதி. ரஞ்சித் அவர்கள் ஜாதி மறுப்பு மட்டும் இல்லாம மத மறுப்பையும் உள்ள திணிச்சிட்டாருன்றது பிரச்சனை ஆகும்னு தெரியும், ரஞ்சித்துக்கு தெரியாதது இல்லை. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச, ரஞ்சித்து வாய்ப்பு கொடுத்துட்டாரு, இதை வச்சு நம்ம ரஞ்சித்தை வச்சு நம்ம டெவலப் ஆயிடலாம். கஸ்தூரி வந்து ஒரு மாநில தெலுங்கு இன மக்களை பத்தி பேசுனதுக்கு 2 தனிப்படைகள் அமைச்சு சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலி ஜேர்னலிஸ்ட் அண்ட் கார்த்தி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத ரீதியான பிரச்சனைகள் இன்னைக்கு பெரிதளவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் இசைவாணி அவர்கள் வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு அறிவு இவங்க எல்லாருமே ஒரு குரூப் இசையில் வந்து பாடின ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமியை பேஸ் பண்ணி பாடப்பட்ட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிதளவில் வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இசைவாணியோட அந்த வரிகள். ஓகே, ஸோ அந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனவலியை ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை இசைவாணி அவர்களை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம என்ன பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சு ஒவ்வொருத்தரும் பேசணும். பேசலைன்னா இந்த மாதிரி சந்தி சிரித்து அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்கன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரபல இயக்குனராக அறியப்படுகிற பா ரஞ்சித் அவரோட நிறுவனம் ஒரு நிகழ்ச்சி நடத்துது. அந்த நிகழ்ச்சியில் இந்த இசைவாணிங்கிற ஒரு பாடகி, அதாவது எப்படின்னா ரஞ்சித்துடைய உள்மனம் என்ன சொல்லுன்னா, டேய் நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய இதாக இருந்து எங்களெல்லாம் நீங்கள் வந்து அடிமைப்படுத்தினீங்க, இனிமேல் நாங்கள் உங்களை இப்படி தாண்டா, நான் சார்ந்த சமூகம் இதுதான் வளர்ச்சி, நாங்கள் சொல்கிறது தான் வரலாறு அப்படின்ற ரேஞ்சில் பிரச்சனை ஆகும்னு தெரியும், ரஞ்சித்துக்கு தெரியாதது இல்லை. அதாவது சபரிமலை ஐயப்பன் அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரம், ஒரு மதம் சார்ந்த ஒரு கடவுள். அந்த இறைவன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பொது வெளியில் நம்ம வந்து கருத்தை வெளிப்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். இவங்க வந்து ஒரு கலாச்சார சீரழிவையே ஏற்படுத்திட்டாங்கன்றது தான் என்னோட கருத்து. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச, ரஞ்சித்து வாய்ப்பு கொடுத்துட்டாரு, இதை வச்சு நம்ம ரஞ்சித்தை வச்சு நம்ம டெவலப் ஆயிடலாம் அப்படிங்கிற வந்து அவங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு பொது பிரச்சனையை பேசினதே தவறு. அதாவது பெண்களை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே அதுதான் என்னோட பதிலாக இருக்கு. இன்னைக்கு வந்து இசைவாணி மேலே எல்லாருமே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிற நீங்கள் கோர்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, பெண்களும் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அலோவ் பண்ணியிருக்காங்க. இவர்கள் பாடுனதுக்கும் வந்த தீர்ப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா? ரெண்டுமே வந்து சரின்னு தானே இங்கே தோணுது. இல்லை 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 இல்லை, இவங்க பாடினதே வந்து காலங்காலமாக கடைபிடிக்கப்படுற ஒரு கலாச்சாரத்தை விமர்சித்து பாடுறாங்க. நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, ஆண் பெண் இருபாலரும் வந்து வணங்கலாம், இது யார் வணங்க போகணும் போகக்கூடாதுன்னு வந்து கோர்ட்டு சொல்லாது, எல்லாரும் போய் கும்பிடலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிருச்சுன்னா அது பொதுவாக தான் சொன்னாங்க கோர்ட்டு. அதாவது ஐயப்பன் கோயிலை வந்து இன்றைக்கி வந்து நகர்ப்புறங்களில் இருக்குது, எல்லா கிராமங்களில் இருக்குது, எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் போய் வணங்குறாங்க. ஆனால் அந்த கோயிலை மட்டும் ஏன் வணங்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து ஒரு ஐதீகம் இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது. உயிர் பாதுகாப்பு கருதி தான் அந்த தேவசம் போர்டு அந்த முடிவு எடுக்கிறாங்க. எப்படின்னா பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் காலங்களில் வந்து தரிசனம் பண்ண வந்தால் அந்த இரத்த வாடை வந்து விலங்குகளுக்கு உணர்ந்து தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது அந்த காலகட்டத்தில் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்றனால பெண்கள் வந்தால் ஆபத்து. இப்போ பெண்களால் வந்து வரும்போது ஒரு விலங்கு வந்து ஒரு புலியோ சிங்கமோ கரடியோ வந்து தாக்குதுன்னா அந்த சுத்தமுற்ற எல்லாருக்கும் தானே பாதிப்பு. அப்போ பாதுகாப்பு கருதி தான் பெண்களை வந்து அந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரத்த வாடை காட்டுப்பகுதியில் வந்து ஒரு 7 மலையை கடந்து போகும்போது
காட்டுப்பகுதியில் ரத்த வாடைக்கு விலங்குகள் வந்து தாக்கக்கூடியது மனித உயிரினத்திற்கு ஆபத்து வருங்கிறதுனால தான் காலங்காலமாக வந்து சபரிமலைக்கு பெண்கள் வேணாம், சட்டமெல்லாம் சொல்லலை, பாதுகாப்பு கருதி ஒரு அட்வைஸாக தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தகவல் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு பக்கம் கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா, தியான நிலையில் இருக்கிற ஐயப்பனை நேரடியாக பக்தர்கள் வந்து சந்திக்கும் போது மனக்கட்டுப்பாட்டை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பெண்களை வர வேண்டாம்னு அவாய்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு. அதாவது உண்மையான காரணம் என்னென்னா இதுதான். இது ஒவ்வொருத்தரோட மத நம்பிக்கைங்க. ரஞ்சித்துக்கு இந்துக்களை பிடிக்கலையா, ரஞ்சித்துக்கு கிறிஸ்தவம் பிடிக்குதா, பௌத்தம் பிடிக்குதா, அதை மட்டும்தான் நீங்கள் பேசணுமே. அதை அதை நீங்கள் வந்து புகழ்ந்து என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. அப்போ ரஞ்சித் அவர்கள் ஜாதி மறுப்பு மட்டும் இல்லாமல் மத மறுப்பையும் உள்ள திணிக்கிறாருன்றீங்களா? திணிச்சிட்டாருன்றத நான் சொல்லலை. இன்றைக்கி இருக்க இந்து கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் வச்சராஜா திருத்தணியில் முருகன் கோயிலில் வணங்கிட்டு கீழே வந்து பேட்டி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, அதாவது ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திய இசைவாணிங்கிற ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு, இதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் வந்து இன்னும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணல? கஸ்தூரி வந்து ஒரு மாநில தெலுங்கு இன மக்களை பற்றி பேசுனதுக்கு 2 தனிப்படைகள் அமைச்சு இன்னொரு மாநிலத்தில் போய் கைது பண்ணிட்டு வந்த இந்த போலீஸு இங்கே இருக்கிற இசைவாணியை ஏன் இன்னும் கைது பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா அப்போ தமிழக அரசும் அதுக்கு உடன்படுதுன்றீங்களா? இல்லை, அவங்க எதிர்கட்சியாக அரசை குற்றம் சாட்ட சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி மாநில மகளிர் அணி ஒரு அம்மா போய் மாநகர கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நேற்று, இந்த பொண்ணை கைது பண்ண சொல்லி. தமிழகம் முழுவதும் இப்போ வந்து இதுக்கு கஸ்தூரிக்கு மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்டு இந்த இசைவாணிக்கு உருவாயிடுச்சு. நேற்றும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காவல் நிலையங்களையும் வழக்கு பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இசைவாணி வந்து இதுக்கு வருத்தம் தெரிவிச்சு, ஏதோ ஒன்று அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் நான் பாடிட்டேன், நான் பாடினது தப்பு தான் வருத்தம் தெரிவிச்சுட்டா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். இதை ஏன் ரஞ்சித் செய்யலைங்கிறது தான். ரஞ்சித் சொன்னாதான் இசைவாணி செய்வாங்கன்றீங்களா? நிகழ்ச்சியை ரஞ்சித் நடத்தின நிகழ்ச்சி தானே. ஆனால் கேஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசைவாணி மேலே தானே விழுந்திருக்கு. ஆமாம், இப்போ வந்து ஒன்றும் இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கணும், இல்லை ரஞ்சித் இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து, அன்னைக்கு நடந்த விஷயம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இணையதளத்தில் இன்னைக்கு ஐயப்பன் கோயில் சீசன் இப்போ ஆரம்பிச்சதுனால கார்த்திகை மாதம்னால அந்த ஐயப்பனை பற்றி சர்ச் பண்ணும்போது இந்த ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். அதுக்கு தான் சொன்னேன், இப்போ உள்ள விஞ்ஞான வளர்ச்சியில் பொது இடத்துல யார் என்ன பேசுகிறங்கிறத பார்த்து பேசணுன்றது, இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கல்களை சந்திச்சு தான் ஆகணும். இப்போ ரஞ்சித்தை கூப்பிட்டு அந்த பொண்ணுட்ட ஏமா ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒன்று இது பண்ணுமா, ஒரு அதை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடி விட்டுருமான்னா முடிஞ்சு. அப்போ இது பெருசாக ஆகட்டும், நம்ம பேச்சு வரட்டும்ன்றதுல தான் அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. ரஞ்சித் அவர்களுக்கும் இசைவாணி மேலே ஒரு அக்கறை இல்லைன்றீங்க. இப்போ இந்த பிரச்சனையே பெருசாக விட்டு இதற்காக இதில் குளிர் காயணும்னு நினைக்கிறாருன்றீங்களா? இல்லை, ரஞ்சித்தும் இசைவாணியும் ஒரு சமூகத்தை சார்ந்து அவங்க தான். அப்போ அவங்க என்ன நினைக்கலன்னா, சரி நம்ம இதில் இசைவாணி இன்னைக்கு ஃபேமஸாக கஸ்தூரி ரேஞ்சுக்கு வரட்டும், கடைசியாக என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அறிக்கை எதையும் கொடுத்து ஏதாவது ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை முழுமையாக வெறுக்கிறாருன்றத அவரோட படங்கள் மூலியமா சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இப்போ வந்து கிறிஸ்துவத்தையும் பௌத்தத்தையும் அவர் மேல் நோக்கி கொண்டு போறாரு. அது கடந்த படங்கள் தங்களான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ரஞ்சித்துக்கு இந்து கடவுள் மேலே இந்த அளவுக்கு வெறுப்பு வர காரணம் என்ன? ஏன் பௌத்தத்தையும் கிறிஸ்துவத்தையும் கொண்டாட முயற்சி செய்கிறாரு? இதனால அவருக்கு என்ன ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறாரு? ரஞ்சித் வந்து நான் வந்து இந்து கடவுளை வெறுக்கிறாருன்னு நான் நினைக்கல. இந்து மதத்தில் ஜாதிய பாகுபாடு இருக்கு, அது கிறிஸ்தவத்திலையும் இருக்கு, முஸ்லீம்லையும் இருக்கு. இல்லை, கிறிஸ்தவத்தில் இல்லைன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கிறிஸ்தவத்தை தழுவுனாங்க. அப்போ அங்கேயும் வந்து ஜாதி பாகுபாடு வருது. அப்போ இவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறாங்க? பௌத்தம், புத்தர் ஒரே இதுதான். இப்போ கிறிஸ்டினையும் கைவிட்டாச்சு, கிறிஸ்டினையும் கைவிட்டு இப்போ அங்கே போகிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து போன்ற ஒரு பிரபலங்கள் சொல்லும்போது அவங்களுடைய அந்த சமுதாய இளைஞர்கள் அடுத்த தலைமுறைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு கட்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அதாவது தன்னை யாரையாவது ஒருத்தர் தான் நமக்கு இவர் தான் நமக்கு முன்னாடி ரோல் மாடல் அப்படிங்கிறதுல இவர் அடுத்த தலைமுறையை உருவாக்குறார். பௌத்தங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப சொற்பமான இடங்கள்ல தான் இருக்குது. அதில் நார்த் மெட்ராஸில் ரஞ்சித்துக்கு குருவாக இருந்த ஆம்ஸ்டாங் வந்து பௌத்தத்தை அங்கே ஒரு கோயில் கட்டி அந்த பகுதியில் பௌத்தத்தை வளர்த்தார். ஏன்னா அவரோட இயக்கம் வந்து பௌத்த மதத்தை தழுவுன ஒரு இயக்கம், அவர் சார்ந்த கட்சி. அப்போ ரஞ்சித்தும் அவரை பின்தொடரும் போது இவரும் பௌத்தத்தை இதுன்றாரு. அப்போ அந்த பகுதி இளைஞர்களை பௌத்த மதத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு.
அந்த மாதிரி ஒரு கொண்டு வரும்போது ஒரு தன்னோட ஒரு நிறுவனமாக ஒரு இசைக்குள்ள, அதாவது அரசியல் மட்டும் இல்லை, தன்னோட கொள்கையில் சினிமா மூலமாகவும் பரப்பலாம். அப்போ வந்து இசையை கையில் எடுத்து தான் அந்த இசை நிகழ்ச்சியில் தான் இந்த பொண்ணு வந்து இசைவாணி வந்து இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்த ஒரு இறைவனை தாழ்த்தி ஒரு பாட்டு பாடினதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையை. அப்போ இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்மளால் நம்ம நிறுவனம் நடத்தின நம்ம தலைமையில் நடந்த ஒரு நிகழ்ச்சினால தான் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு வந்திருக்கு. ஒன்றும் அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று செய்யுமான்னு சொல்லணும், இல்லை இவரே ஒரு அறிக்கையை கொடுத்து இதை ஆஃப் பண்ணலாம். ஏன் ஆஃப் பண்ணலைன்னு தெரில. ஒருவேளை தன்னோட பேர் இப்போ கொஞ்ச நாளாக தங்கலானுக்கு பிறகு யாரும் பேசலை, மூலமா திருப்பி பேசட்டும். இன்னைக்கு இருக்கலாம். இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதை நான் முதல்ல சொன்னதான், சுமூகமாக முடிக்கணும்னா ஏன்னா மோகன்ஜி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு குரல் கொடுத்து இருக்காரு. ஏன்னா அவரும் ஜாதி ரீதியான பல படங்கள் எடுத்திருக்காரு. பட் இந்து மதம்னாலே முதல் ஆளாக குரல் கொடுக்குற ஒரு நபர் அவர். பட் அவரும் இசைவாணி மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த கலைஞரை நீங்கள் வந்து கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வச்சிருக்காரு அரசாங்கத்துக்கு. இதுக்கு தீர்வு தான் என்ன? இதுக்கு என்ன தீர்வு எடுக்கும் அரசாங்கம்? திராவிடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது தான். ஒரு அரசாங்கம் வந்து இவன் இந்த மதம் இந்த இது அப்படின்றது வேறுபாடு பார்க்க முடியாது. ஏன்னா அவனும் ஓட்டு போட்டிருப்பான், நம்மளும் ஓட்டு போட்டிருப்போம். எல்லாருக்கும் எல்லான்றது ஈக்குவாலிட்டி தான் ஒரு அரசாங்கம் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அரசு அதிகாரிகள்கிட்ட இப்போ புகார் போயிருக்கு காவல்துறைக்கு. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சில நாள் போகும். இப்படி இவங்க நடவடிக்கை எடுக்கலைனால் இது இப்போ குறிப்பிட்ட ஒரு இந்து அமைப்புகளாக இருக்கட்டும், ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு போனால் இது பிரச்சனையாகும். நீதிமன்றத்துக்கு போகும்போது சம்மந்தப்பட்ட நபர் விளக்கம் கொடுக்கணும். நீதிமன்றத்துக்கு இவங்க விளக்கம் வந்து எப்படின்னா, நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இனிமேல் வந்து பொது வெளியில் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சுய இது செஞ்சுட்டால் இந்த பிரச்சனை முடித்து வைக்கப்படும். இல்லை என்னானாலும் பார்ப்பேன், நான் என் கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொன்னால் உறுதியாக இது கைது நடவடிக்கையில் தான் போய் முடியும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது மோகன்ஜி ஏன் இதுக்குள்ள வர்றாரு? ஜாதி மதம் சார்ந்த ஒரு விஷயம் இது காலங்காலமாக நடக்கிற ஒரு போர். கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இதுக்கு முன்னாடி வந்த இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நடந்த சம்பவம், ஒரு ஊர் சம்பவம், ஏதாவது ஒரு ஸ்பார்க்கை ஒரு மேட்ரை வச்சு அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்க்ரீன் பிளேயாக ஒரு ஈர்க்கிறது மாதிரியும் ரசிக்கிறது மாதிரியும் கொண்டாடுறது மாதிரியும் படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து இவங்க 2 பேர் வருகைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜாதி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாக ஜாதி தான். இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பின்னடைவை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரோடைய படைப்புகள் எல்லாமே வந்து வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான ஒரு கதைகள் இல்லை, பின்னடைவு தான். இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள், இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக முன் வந்து சில நடவடிக்கைகளை எடுத்தால் தானே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். இன்றைய அரசாங்கத்தை மட்டும் நான் சொல்லலை, முந்தைய அரசாங்கத்தையும் நான் இதில் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க? இப்போ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு படைப்பாளியோடைய படைப்பு திறனை வந்து அரசாங்கம் வந்து யாரும் தடுக்க முடியாது. நான் கதை சொல்கிறேன், நான் கதை பண்ணியிருக்கேன், நான் டைரக்ஷனு, அந்த படத்தை நான் தயாரிக்கிறேன். இதனால என்ன பிரச்சனை வரும்? அதாவது ரத்தம், ஸ்பீடி, சிகரெட்டு, தண்ணி, இதைத்தான் சென்சார் போர்டு பார்க்குது. இந்த கதையினால் இந்த கதை வெளியாக இருந்தால் தேவையில்லாத கலவரம் வரும் அப்படின்னு சென்சார் போர்டு அங்கே கட் பண்ணணும். ஒரு படத்தை சென்சார் பண்ணிட்டா மாநில அரசாங்கம் தலையிட முடியாது. சென்சாரோடைய உரிமை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் இருக்குது. அங்கே அதிகாரிகளும் இந்த படத்தை இந்த கதையை விட்டுருவாங்க. அவங்க சிலர் வந்து தமிழ் தெரியாதவங்க இருப்பாங்க. இங்கே தமிழ் தெரிஞ்ச அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் சென்சார் போர்டு உறுப்பினராக இருக்காங்க. பிஜேபி சார்ந்தது இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. பழைய பொருளில் காங்கிரஸ் சார்ந்து இருந்தாங்க. மத்திய அரசு நியமிக்கிறது தான் சென்சார் போர்டு மெம்பரு. அவங்களுக்கு வந்து பெருசாக சம்பளம்லாம் இல்லை. ஒரு படம் பார்த்தீங்கன்னா 600 ரூபா கன்வென்ஷன், இன்றைக்கி அது 900 ரூபா. பிஜேபி வந்ததுக்கு பிறகு போய் படம் பார்க்குறது இதுதான். இவங்க கருத்து சொல்லி நிப்பாட்டலாம். நிப்பாட்டினா அவங்க ரிவர்ஸ் கமிட்டிக்கு போங்க. ரிவர்ஸ் கமிட்டிலையும் போய் ஏதோ சரி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது சென்சார் போர்டு இதை வந்து முழுமையாக தடுக்கணும். அவர் சொல்கிற ரஞ்சித்தோட ஒரு ஸ்கிரிப்டோட அடிநாதமே அதுதான். நாங்கள் ஒடுக்கப்பட்டவனா, இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம் பாரு அப்படின்ற ரேஞ்சிலேயே தான் எல்லா கதையும் வருது. தன் சமூகம் சார்ந்த ஒரு சிலர் இந்த மாதிரி அவல நிலைக்கு ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா
அதை ஒரு இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது எந்த வகையில் வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரா பொதுநலம் கருதி இப்படி பேசுறாங்க. இல்ல அவங்களுக்கு நடந்த வழிகளை பகிர்ந்துக்கிறது எந்த வகையில் அநீதின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அநீதின்றது இல்லாததை சொல்றது தான் அநீதின்னு சொல்றேன். அதாவது இன்னைக்கு சமூகம் மாறிடுச்சு. ஜாதியை என்னைக்குமே யாராலையும் அழிக்க முடியாதுங்க. இதை அழிக்கணும்னா மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணாதான். இன்னைக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற அரசியல்வாதிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றாங்க. எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கிடைக்கின்றதுனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ண சொல்றாங்க. ஏன் கவர்மெண்ட் நினைச்சா அதை முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த அரசியல்வாதிகள் வந்து என்னைக்குமே ஜாதியை ஒழிக்க மாட்டாங்க. அப்போ ஜாதி ஒழியாதுன்றது நான் சொன்னது ஓகே. இப்போ ரஞ்சித் அவர்கள் தாழ்த்தி அவரோட சமூகத்தை அவர் தாழ்த்தி அவர் வளர்றாருன்றீங்களா? ஆமா, இப்போ சுயநலமா இருக்காருன்றீங்க. ரஞ்சித்து போடுற ஆடையா இருக்கட்டும், ரஞ்சித்து வாழ்ற ஒரு சொகுசு காரா இருக்கட்டும், உன் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவன் அந்த காரில் போக முடியுமா? அந்த காரில் போங்க, நீ ஏற்றுவியா? நீ இவ்வளவு ஈக்குவாலிட்டி பேசுறிய, நீயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தனை நீ உன் காரில் ஏற்றுவியா? அவரோட சமூகத்தை சார்ந்தவரை ஏற்ற மாட்டாருன்றீங்களா? ஆமாம், நீ பேசுகிற உன் ஜாதியை பேசுகிற உன் ஜாதிக்கு தூக்கி பிடிக்கிற, ஆனால் நீயே அவனை வந்து கீழே தானே வச்சிருக்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் தவறான வரலாறுகள் சொல்லாதேன்னு நான் சொன்னேன். காலங்கள் மாறும்போது நீனும் மாறிக்கேங்கிறேன். இன்னும் வந்து அந்த சமூகத்தை வந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசாதன்றீங்க. இன்னும் அந்த சமூகம் முன்னேறிடுச்சுங்க. இன்னைக்கு அந்த சமூகத்தில் மாநில அரசில் எத்தனை மந்திரி இருக்காங்க, மத்திய அரசில் எத்தனை மந்திரி இருக்காங்க, அவங்க குடும்பத்திலையும் இன்னும் ஜாதி பாகுபட்டிருக்கா? அந்த மந்திரி வீட்டில் போய் இன்னொரு மந்திரி சாப்பிடல. இதையே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னும் எங்களை ஒடுக்குறாங்கன்னு சொல்லி ஏன் அந்த சமூகத்தை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்றான். இவன் இந்த ஜாதி நீ அங்கேயா இருக்கா? எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அதையே தூக்கி அதை மாற்றிட்டு போகிறதுக்கான ஒரு இதை பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து இவருக்கும் தான், மோகன்ஜிக்கும் நான் தானே சொல்கிறேன். ரஞ்சித்தை மட்டும் நான் பேசணும்ல. மோகன்ஜியோட ரஞ்சித் பிரபலமாக இருக்கிறதுனால நான் ரஞ்சித்தை சொல்ல வேண்டியது இருக்கு. நன்றிண்ணா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.